या देवी सर्वभूतेषु मातृरूपिणे संस्थिता நமஸ்தஸ்தை 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 நமோ நமः. சிவனுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி, விஷ்ணுவுக்கு ஒரே ராத்திரி வைகுண்ட ஏகாதசி. ஆனால் அம்பிகைக்கு 9 ராத்திரி நவராத்திரி. அம்பிகைக்கு பல நவராத்திரிகள் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி ஆகிய சாரதா நவராத்திரியே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அம்பிகையை முதல் 3 நாள் கிரியாசக்தியாகிய பார்வதியாகவும், அடுத்த 3 நாள் இச்சாசக்தியாகிய லக்ஷ்மியாகவும், அடுத்த 3 நாள் ஞானசக்தியாகிய சரஸ்வதியாகவும் வழிபட வேண்டும். நவராத்திரியின் 3ஆம் நாள் அம்பிகையை இவ்வடிவில் வழிபட வேண்டும். என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும், சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் பல விடயங்களை இக்காணொலியில் காண்போம். நவராத்திரியின் 3ஆம் நாள் அம்பிகையை வாராகியாக வழிபட வேண்டும். மலர் கோலம் போட வேண்டும். சம்மங்கி பூவால் அலங்கரித்து செண்பகப்பூவால் அர்ச்சிக்க வேண்டும். காலை சர்க்கரை பொங்கலும், மாலையில் வெள்ளை காரமணி சுண்டலும், அதாவது பெரும் பயறு சுண்டலும் நைவேத்தியம் செய்ய வேண்டும். பழங்களில் பலாப்பழம் விசேஷமானது. பாடல் தெரிந்தவர்கள் காம்போதி ராகத்தில் பாடலாம், வீணை இசைக்கலாம். இன்று நாம் அம்பிகையை வணங்க கூறும் மந்திரம் ஓம் ஐம் ஓம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தளி வாராகி வாராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதிஷ்டான சர்வேஷாம் சர்வவாக்சித்த சதுமுககதி சித்வாஸ்தம் பணம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் ஓம் ஐம் நடநட பும் அஸ்திராயவது. இந்த நவராத்திரியில் இன்று 3 வயது பெண் குழந்தையை அழைத்து கல்யாணியாக பாவித்து நீல நிற ஆடை கொடுத்து உணவளித்து மங்கள பொருட்களை கொடுக்க வேண்டும். குழந்தை விளையாட தட்டை பவளத்தை கொடுக்கலாம். கல்யாணகாரிணி நித்யம் பக்தானாம் பூஜிதானிசம் பூஜயாமசகாம் பக்தயா கல்யாணிம் சர்வகாமதாம் என்ற ஸ்லோகத்தை கூறி பெண் குழந்தையை நமஸ்கரிக்க வேண்டும். இவ்வாறு வழிபட்டால் வித்தை ஜெயம் ஏற்படும், ராஜசுகம் உண்டாகும்.